நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து சௌரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதில் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து நாங்கள் 13 மட்டும் நாங்கள் வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கு என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். 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 யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு அருமையான நாளிலே மீண்டுமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவன் கூடும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். கடந்த வாரத்திலே ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி, அங்கே சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்திருந்தோம். ஆமென்.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஜனங்களோடு நாங்கள் இணைவதை குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். அவருடைய வார்த்தை ஒன்றே இணைப்பின் பாலமாக இருக்கிறது. ஆமேன். எங்களுடைய ஒவ்வொருடைய எண்ணங்கள், செயற்பாடுகள் அல்லது எந்த காரியமும் ஒரு மனிதனோடு இணங்க முடியாது. ஆனால் இணங்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற வேளையில்தான் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமேன். அதனாலே ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே நாங்கள் நடத்தப்பட்டோம். தேவன் எந்த காரியம் இல்லாதபடி அவருடைய கிருபையை அவர் காத்து கொண்டார். ஆமேன். நாங்கள் அநேக வருடமாக இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் 8வது வருடமாக நாங்கள் நடத்துகிறோம். அதை விட நாங்கள் 2012 நாங்கள் சர்வோதயம் அப்படியாக அந்த எஹெட் கரிட்டாஸ் அப்படியான பில்டிங்கில் நடத்தினாலும் ஒரு சபையிலே நடத்துகிற மாதிரி ஒரு காரியம் அங்கே இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இத்தனை வருட காலமாக அது நடக்கிற வேளையில் எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் தேவன் உயரத்தக்கதாக தேவன் செய்து வருகிறது ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. ஆமேன். அது தேவனுடைய பெரிதான அற்புதம், தேவனுடைய அதிசயமாயிருக்கிறது. அதனுடைய இரக்கம் எங்களோடு இருக்கிறபடினால எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் தேவனுடைய கிருபையினாலே அவர் நடத்தி வர்றார். ஆமேன். அதை நடத்தத்தக்கதாக தேவன் உங்களையும் அவர் வைத்ததுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்றால் இந்த செய்தியோடு ஒத்துப்போகத்தக்கதாக ஒரு மனிதனுடைய விருப்பத்தின்படி செய்யத்தக்கதாக ஒரு ஜனக்கூட்டம் அங்கே இருக்கிற வேளையில தான் அது வெற்றி அளிக்கும். அல்லது ஒரு தலைவனுடைய அங்கே விருப்பம் ஜனத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்க முடியாவிட்டால் அது முடியாத ஒரு காரியமாகும். அப்போ அதனால தான் அங்கே எண்ணத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் தேவனாயிருக்கிறபடினால தேவனுடைய விருப்பமும் எண்ணமும் ஒரு ஜனத்துக்குள்ளே இருந்தால்தான் தேவனுடைய எண்ணமும் விருப்பமும் செயற்பட முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த ஜனத்தை கொண்டு தேவன் செய்ய முடியாது. அதே போலதான் ஒரு சபையை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு மனிதனுக்குள்ளாக அது பிரவேசிக்காத பட்சத்திலே அது கடந்து செல்ல முடியாது. ஆமேன். அதனால வந்த அனைவரும் எங்களுடைய கொள்கையோடு எங்களுடைய அந்த செய்தியின் அடிப்படையோடு இணைந்து அங்கே செய்யத்தக்கதாக தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தது. ஏனென்றால் இந்த பலிபிடத்தை நாங்கள் அதற்கேற்ற வண்ணமாக அங்கே தேவன் வடிவமைத்திருக்கிறார். ஆமேன். நாங்கள் வார்த்தையை முன்பாக வைக்கிறபடினால ஒரு மனிதன் சபிக்கவோ அல்லது ஒரு மனிதன் தவறான ஒன்றை கொண்டு வரவோ அது விடாதபடி தேவன் தடை செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அதனால் அது ஒரு பெரிதான ஒரு கிருபையாயிருக்கிறபடினால அவங்களுக்கு முடிவில் நான் பாராட்டுதலையும் காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அங்கே கடந்து சென்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்தார்கள். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய உபசரிப்புகள், உங்களுடைய அன்புகள் எல்லாமே அவர்கள் தனித்தனியாக அவர்கள் விசாரித்தார்கள். அதை அறிவிக்கும்படியாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆமேன். அதுக்காக நான் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் தீர்க்கதரிசி அதை குறித்து பெருமைப்பட்டார். எப்பண்டா அவருடைய காலத்தில் அந்த கூட்டங்களை தேவன் அங்கே தீர்க்கதரிசி நடத்தும் போது அந்த ஜனங்கள் அந்த இடத்துக்கு வாரதும் தங்குற இடங்களிலே அவர்கள் இருக்கும்போது அந்த ஹோட்டல் மேனேஜர்கள் கூட அந்த ஜனத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அந்த ஜனத்தை நான் காணவில்லை, ஒரு வினோதமான ஒரு அதிசயமான ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று. ஆமேன். அதனால அந்த செய்தியானது உங்களுக்குள்ளே கடந்து போகும்போது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். ஆமேன். அதிலே நீங்கள் பூரணப்பட வேண்டும், அதிலே பெருக வேண்டும். அங்கே பவுல் சொன்னது போல அதிலே இன்னும் அதிகமாய் நீங்கள் பெருக வேண்டும் என்று நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றது போல நாங்கள் இன்னும் அதிகமாய் அதுக்கு தேவன் உள்ளே வரும்போது அவர் எல்லாமே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த இணைப்பானது தொடருகிறதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து தேவன் அங்கே தீர்க்கதரிசி சொல்லும்போது தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனை, ஒரு மனிதனை தேவன் கொண்டு வருகிறது இல்லை, அவர் அழைக்கிறதும் இல்லை. ஆமேன்.
அவர் அழைப்பாரானால் அவர் உங்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை அவர் வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த செய்தியானது உலகமெங்கும் கடந்து போக வேண்டுமென்றால் அந்த சாட்சியை அவர் இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் செய்தியானது ஜீவித்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சியாயிருக்கிறோம். அதுக்காக இந்த இடத்திலே சொல்றேன். அதே போல அவருடைய ஜனங்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிறார்கள், அவர்களும் அங்கே சாட்சியாயிருக்கிறார்கள். ஆமென். அப்ப அந்த வார்த்தையானது ஒரு இடத்திலே நிறைவேற வேண்டும் என்றால் இணைப்பானது அங்கே வர வேண்டும். ஆமென். அதுக்கு தேவனுக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு தான் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை இந்த நாளிலே நான் உறுதிப்படுத்துறதற்காக நான் இன்னும் சில வார்த்தைகளை தேவனுடைய சிந்தையோடு வார்த்தையோடு நாங்கள் வைத்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். அதனாலே நான் எடுக்க போகிற தலையங்கமானது உங்கள் வாழ்க்கை இந்த செய்தியோடு பொருந்தியுள்ளதா. ஆமென். நான் ஏற்கனவே நான் எடுத்திருக்கிறேன், தீர்க்கதரிசி ஒரு செய்தி எடுக்க உங்கள் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியுள்ளதா என்ற ஒரு செய்தியை எடுத்திருக்கார். நானும் அதை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இன்றைக்கு நான் எடுக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கை செய்தியோடு பொருந்தியுள்ளதா. ஆமென். இந்த செய்தியோடு உங்களோட வாழ்க்கை பொருந்த வேண்டும். இந்த வாழ்க்கை இந்த செய்தியோடு பொருந்தாவிட்டா நீங்க வெறுமனே ஒரு மாய்மால ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறீர்கள். ஏன்னா செய்தி தான் அங்கே ஜீவனாயிருக்கிறது. தேவன் அனுப்புகிற ஒரு செய்தி தான் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப அந்த வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தையோடு தான் ஆராய முடியும். அதற்கென தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை வச்சிருக்கோம். தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய செய்கைகள், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய எல்லாமே இருந்தாலும் அதை செயற்படுத்த ஒரு மனிதன் இல்லாவிட்டா அது நிறைவேற முடியாது. அதுக்காக தான் தேவன் மனிதனை தன்னுடைய செய்கையாக வைத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு ஆதாரமாக நாங்கள் பார்க்க போறோம். ஏனென்றால் தேவனை எப்பொழுதும் தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. ஆமென். தேவன் தன்னுடைய திட்டத்தை செய்ய தேவன் ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றேன், அன்னைக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அங்கே தெய்வ குழந்தையாக தெய்வ மனிதனாக அவர் பிறந்திருந்த வேளையில அவர் அங்கே ஏரோதுக்கு பயந்து அங்கே சாஸ்திரிகளுக்கு எச்சரித்து நடத்த வேண்டியவராயிருந்தார். இப்ப உங்களுக்குள்ள நீங்க சிந்தையாக இருந்தா அங்கே ஒரு வியப்பு உண்டாகும். ஏன் பாருங்க, தேவன் தன்னை பாதுகாக்க ஒரு மனிதர்களை எச்சரிக்க வேண்டுமா? சாஸ்திரிகள் அவர் எச்சரிக்கிறது தானே. ஏன்னா ஏரோது சொல்றான், நீங்க பிள்ளைய பார்த்து நீங்க வணங்கின பிற்பாடு நானும் வணங்கணும் என்று சொல்லி அவன் 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 வேற சிந்தையாதான் அவன் என்றான். ஏண்டா அந்த இடத்துல போய் கொல்றதுக்கு. அப்ப ஆனா அங்கே சாஸ்திரிகள் யாரால் எச்சரிக்கப்பட்டார்கள்? அங்கே தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வேறு வழியா போகணும் என்று சொன்னாங்க. அப்ப இப்ப பாருங்க, தேவன் தன்னை பாதுகாத்து கொள்ள அவர் மனிதனை பயன்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால தான் மனிதன் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்தை அறிய முடியாம செயற்படிய முடியாம இருக்கு. அதனால்தான் யோவானுக்குள்ளேயும் சந்தேகம் அடிக்கடி சொல்றது. அவன் சொல்றான், நீரா அவர் அல்லது இன்னொருவர் வர வேண்டும். ஏண்டா அவன் நினைச்சான் அங்க இயேசு கிறிஸ்து ராஜாவாக எங்களை மீட்பார் என்ற வேளையில நான் ஏன் ஜெயில இருக்கணும்னு அவன் சிந்திச்சான். அப்ப அதுதான் தேவனுடைய காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் ஒன்றை நடத்தணும் என்றால் தேவன் அந்த மனிதர்கள் செயற்படாம தேவனால நடத்தலாம். புரியுதா உங்களுக்கு? அதற்காக தான் தேவன் ஒரு மனிதனை அங்கே வைக்கிறார். அப்ப அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றார், நோவாவை அன்றைக்கு பாவம் பெருகின வேளையில அந்த காலத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் தேவன் அங்கு இறங்கி வரவே அது அங்க நோவாவை வைத்துதான் பிரசங்கிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஒரு நோவாவுடைய பிரசங்கம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். அப்ப ஆனா ஜனங்கள் நினைக்கிறார்கள், எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய வாழ்க்கை, தேவனை நாங்கள் அறிந்த விதம் எங்களை ரட்சிக்க முடியும். இல்ல, அப்படி என்றா அது தவறாகி போயிடும். அப்ப தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு மணவாட்டி கடைசி காலத்துல வருவான்னு அறிஞ்சு தேவன் டைரக்டாக பேசாம தேவன் ஒரு தீர்க்கதரிசி ஒரு மனிதன் அவர் அனுப்பினார். ஏனென்றால் அந்த மனிதன் தான் அந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்த முடியும். அது தேவனுடைய கேரக்டரா இருக்கிறது, தேவனுடைய குணாதிசயமாயிருக்கிறது, தேவனுடைய வழியா இருக்கிறது.
அந்த வழியை ஒரு மனிதன் காணாதபடினாலதான் அவனால் அங்கே காண முடியாம இருக்கிறது. அப்ப அதனால தான் தேவனுடைய காரியம். அப்ப இன்னைக்கு நான் நேற்று நாளிலும் ஒரு இடத்துக்கு கடந்து போன வேளையில நான் அதை வச்சுதான் ஜெபிச்சேன். நான் அதை நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஏனென்றா இந்த செய்தியை படிக்கக்குள்ள அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு அழகான காரியம். இன்னைக்கு விடியே அதை பார்த்தேன். அப்ப அதனால நான் பார்க்கும்போது அது எந்த காட்சி என்றா, ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேணா, நான் சொல்ற நேரம் மட்டும் வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா சரி, 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1 முதல் ஒரு ஆழமா பாருங்க. அப்பதான் உங்களோட தகுதி உங்களுக்கு உங்களோட தேவண்ட சிந்தையை உங்களுக்கு புரியும். வாசிங்க 1ஆம் வசனம். தாவீது ராஜா வயது சென்ற வித்தாபியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி காணும். அந்த 1ஆவது வாசிச்சிட்டீங்கன்னா காணும் பாருங்க, அந்த தாவீதுடைய நிலையை நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப தாவீது பாருங்க எப்படிப்பட்ட முதிர் வயதாகி எந்த நிலையில இருக்கக்குள்ள பாருங்க, இங்க ஒரு காட்சி நடக்குது. என்ன காட்சி என்றா, அவனுடைய மகனாகிய அதோனியா என்ன செய்யறான்டா, இந்த நேரத்துல ராஜாவாக வெளிக்கிறான். அப்ப ராஜாவாக அவன் முயற்சி செய்து அவன் என்ன செய்யறான்டா, அதற்கென ஆட்களை சேர்த்து கொண்டு, அதற்கென அங்கு அவனுக்கு ஏற்ற ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்யறான்டா, அதற்காக ஆயத்தப்படுகிறான். ஆயத்தப்படுகிற வேளையில பாத்தீங்கன்னா அங்க தீக்கசி அவன் என்ன செய்யறான், அதுக்காக ஒரு விருந்து பண்ணி ஆட்களையும் அழைச்சிட்டான். ஆனா அங்க அழைக்கையில யாரண்டா, பட்சபால அழைக்கையில, அங்க சாலமோன் அழைக்கையில, நாத்தான் அழைக்கையில. அவன் அழைக்காம என்ன செய்யறான்டா, இந்த காட்சியை அழைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா தாவீதுடைய விருப்பம் பச்சைபாலில் இருக்கிறது, சாலமோன் மத்தியில பிரியம் இருக்கு. ஆனா இப்ப இந்த காட்சியானது பாருங்க, அவன் வயசு சேர்ந்து எதை போத்தாலும் அவன்கிட்ட அனல் இல்லாத வண்ணம் அவன் அந்த நிலைக்கு வந்துட்டான். அப்ப என்ன செய்யறான், அங்க ஒரு தீக்கர்சி காட்சிக்கு வாரான். அப்ப வாசிங்க அத 10:11 வாசி. அதுலயே தானா 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10:11 வாசி. ஏன்னா நான் ஒரு இந்த செய்திக்கு ஆதாரமா கடைசி நேரத்துல இதை தேவன் தந்தது. வாசி. தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? வாசி. இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். இப்ப என்ன செய்யறான்டா, இங்க தீர்க்கதரிசி காட்சிக்கு வாரான். அப்ப காட்சிக்கு வார வேளையில என்னண்டா, தாவீது ஏற்கனவே என்ன சொல்லிட்டான், இவன் தான் இந்த பட்டத்துக்கு ராஜாவா வருவான், ஏன்னா இவன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான், எல்லா காரியம் என்ன செய்யாது தாவீதுனால சொல்லப்பட்டுச்சு. இப்ப காட்சி எப்படி இருக்கண்டா, இவன் ராஜாவாகையில தாவீது மரிக்க போறான். மரிக்கக்குள்ள அது இயற்கையின் அந்த சட்டத்தின்படி அவனுக்கு பிற்பாடு அடுத்தடுத்த வார குமாரர்கள்லாம் ராஜாவாவாங்க. அதே நேரம் அதோனியாவை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் ஒரு திறமசாலி, அழகுள்ளவன், எல்லாமே இருக்கிறபடினால யாரும் மைண்ட் பண்ண. அப்ப யோவாப்பும் என்ன நினைச்சிட்டான்டா, ராஜா இப்ப ஒரு ராஜா இயலாம இருக்கக்குள்ள ஒரு ராஜா வேண்டும் தானே. அப்ப அந்த ராஜா அதோனியாவை இருக்கலாம்னு அவன் என்ன செய்யறான், அவனும் ஆயத்தப்பட்டுட்டான். ஆனா இந்த காட்சியானது எப்படி இருக்கண்டா, தாவீது அங்க செய்யல, தாவீது சொல்லாம அது வரையலாது. ஆனா என்ன நடக்குதுன்னா இந்த காரியம் நடக்குது. இப்ப நடக்கக்குள்ள பாருங்க தீர்க்கதரிசி காட்சிக்கு வாரான். அப்ப அவன் என்ன சொல்றான்டா, நீ உன்னையும் என்ன இவன் அதோனியா வந்துட்டா இவனை நிச்சயமா கொல்லுவான். அப்ப அதனாலும் உண்ட பிராணனை காக்கணுமெண்டா நீ என்ன செய், நீங்க போங்க தாவீதுட்ட போயிட்டு நீ பேசக்குள்ள நான் நடுவுலால வாரேன். பாருங்க அது ஒரு அழகான வார்த்தை. பாருங்க வாசி. இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ
வருகையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். ஆமென். இப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் யாரு? சாலமோன். சாலமோன் தான் ராஜாவான். இப்ப இந்த இடையில நடுவர்கள் வாராங்கன்னு சொல்லுங்க. புரியுதானே? இந்த செய்தியில தலையங்கதம் வருதா? இப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஜனம் கிறிஸ்தவர்கள், அதாவது மனவாட்டி என்று சொல்றவங்க நினைக்கிறாங்கண்டா தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், தேவன் எல்லாமே செய்வார், அவர் அதை செய்தா செய்வீர். ஆனா அங்க திட்டத்தை நடத்த ஒரு மனிதன் வேணும், திட்டத்தை நடத்தி போக நீங்க வேணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ராஜா அங்க செய்துட்டு தேவன் தாவீதே நிப்பாட்டு, அவன் தான் செய்வாண்டு, இவன் தான் ராஜான்னு சொன்னாலும் இவன் சாக போறான், இவன் மறிக்கிறான். ஆனா அதை நடைமுறைப்படுத்த இப்ப தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? அன்றைக்கு டைரக்டா போய் விரட்டினவருக்கு நீ தான் அந்த பாவத்தை செஞ்சான்னு சொல்லி விரட்டி அவனை பாவத்திலிருந்து மாற்றினவனுக்கு என்ன நீ இப்படி சொல்லிட்டு இப்படி மாறாண்டாம பாருங்க, அந்த ஒழுங்குமுறையை பாருங்க. பாருங்க, இதுல அவன் என்ன சொல்றான்னா, நீ பேசி கொண்டிருக்கக்குள்ள நான் என்ன செய்யறேன், நடுவால வந்து நீங்க பேசி கொண்டிருக்கக்குள்ள நான் வந்து அதை நான் உறுதிப்படுத்துறேன். இப்ப உங்களுக்கு இந்த கதை விளங்குதா? அப்ப இதை நீங்க தந்திரம் என்று சொல்லிடலாமா? புரியுதா? அவங்கள ஊழியத்திட ஒழுங்குல இந்த ஒரு நடந்து ஒரு மனிதன் மறந்திருக்கும் போது அந்த மனிதனை ஞாபகம் விட்டோன்னு. தாவீது யாரு? இருதயத்துக்கு ஏற்ற தாசன், தேவண்ட சிந்தையை நடப்பிக்கிறவன். விளங்குதா? அப்ப இந்த மனிதன் இப்ப வயசு என்ன செய்யறான், ஏலாம மறதி அமுனுசியாவில் இருக்கக்குள்ள அங்க ஒரு மனைவி வேணாமா, ஒரு சபை வேணாமா? புரியுதா உங்களுக்கு? ஒரு செய்தியால் ஒரு பெண் வேணாமா? ஆமென். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அங்க ஒருவர் போகணும், அதுக்கு யார் உறுதிப்படுத்தணும்டா? செய்தி. ஆமென். தீர்க்கதரிசி வந்துதான் என்ன செய்யணும், அதை உறுதிப்படுத்தும். அவன் நடுவுல காட்சிக்கு வரணும். அப்ப பாருங்க, தேவன் எப்பயுமே தண்ட திட்டத்தை ஒரு மனிதனுக்கூடாக நடத்துறத ஜனங்களால காண இயலாது. ஆனா இரவும் பகலும் வேதத்துல தியானமாயிருந்தா நீங்க கண்டுகொள்ளுவீங்க. இது எங்க போகுது ட்ரக்ன்றதை நீங்க என்ன செய்வீங்க, கண்டுகொள்ளுவீங்க. அதுக்கு நீங்க முயற்சிவீங்க, அதுக்கு ஒத்தாசையா இருப்பீங்க. ஏண்டா தேவன் ரட்சிக்கிறவர், தேவன் விடுதலையாக்குறவர். ஆனா அங்க ஒரு நபர் வேணும். அதனாலதான் அங்க மொர்கதாய் சொல்றான், இஸ்ரவேலுக்கு வந்து ரட்சிப்பு வரணும். நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா இஸ்ரவேலுக்கு அவர் வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு தருவீங்க. ஆனா நீ தப்புவான்னு நினைக்காது, நீயும் உண்ட குடும்பம் என்ன செய்வீங்க, சாகுவீங்க. அப்ப அதனாலதான் உங்களையும் என்னையும் அவர் வச்சிருக்கிறேன்டா, நாங்க வந்து சும்மா இருக்கலாது. விளங்குதா? தேவண்ட திட்டத்தை, தேவண்ட விழுந்து போன மனிதர்களை, சோர்ந்து போய் மறந்து இருக்கிறவங்களை எல்லாம் நடப்பித்து அங்க தீர்க்கதரிசியை கொண்டு வரும். அதை வந்து நினைப்பூட்டாட்டி தேவனுக்கு வேற ஆளை கொண்டு வந்து செய்வேன். ஆனா நீங்க செய்யாட்டா நான் கல்லுகளை கொண்டு வந்து செய்வோம். உங்களோட ஸ்தானத்தை இழந்து போறீங்க. ஆமே. நீங்க இதை புரியாம வந்து தந்திரம் என்று நினைக்கிறீங்க. அவர் தந்திரத்தின் தேவன் அல்ல. இதுதான் நடைமுறையா இருக்கு. ஒரு மனிதனை யாரை வச்சு செய்யணுமோ, யார் மீது அவனுக்கு பிரியமா இருக்கணும். முரடான ஒருவனுக்கு பிடிக்காட்டி நான் அங்க போக மாட்டேன். யாரை பிடிக்கிறதா அவனை அனுப்புவேன். இதுதான் ஊழியத்தோட ஒழுங்கு. நான் தான் சொல்லணும், நான் தான் ரட்சிக்கணும்னா அங்க ஃபெயிலியர். புரியுதா உங்களுக்கு? யாரை கொண்டு செய்யணுமோ அதுதான் தேவண்ட திட்டம். அப்ப பச்சைபால் தாவீதுக்கு பிரியம். அப்ப அதனால் அவனை அனுப்பிட்டு இங்க வாரான். ஏன்னா அவன் காட்சிக்கு வந்து அவன் சொல்றான், உண்ட வார்த்தையை நான் உறுதிப்படுத்துறேன், நீங்க சொன்னீங்க, நான் சாட்சி. ஆமே, தேவன் அதை சொன்னார் என்று சொல்ல அங்க யார் வார, காட்சிக்கு வார. அப்ப வாசிங்க. அப்படியே பச்சைபால் பள்ளியறைக்குள் ராஜாவினிடத்தில் போனால், ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பச்சைபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆமே, பாருங்க, அவன் வயசு சென்று 7 இருந்தாலும் கிழவன் படுத்திருக்கிறான். இந்த நேரம் மரியாதை தேவையில்லைன்னு அவள் வரையில. அவள் எப்படி வந்தாள்? புரியுதா அவங்களுக்கு? இதுதான் ஒழுங்கு தெரியும். நாமே பைபிளை படிச்சாதான் தெரியும். அப்ப பாருங்க, அவனுக்கு பார்க்க இல்லாத அளவு எத்தனை உடுப்பு போட்டாலும் அவனுக்கு குளிர் வரையில, சூடு வரையில, அப்படியான நிலைமையில இயலாம இருக்கிறான். ஆனா என்ன செய்யறான், அவள் வருகிற வேளையில வணங்கி அவள் என்ன செய்யறாள் என்றா உள்ள வாராள். ஏனென்றா அவன் ராஜா. ஆமேன். அவனுக்கு உரிய கணவன், அவளுக்கு ஒரு கணத்தை கொடுக்கணும் என்றதை அவள் அறிந்திருந்தாள். ரைட், வாசிங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க
இருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துகளையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோன் அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அறிவியாமல் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். ஆமென். அப்ப பாருங்க, இனி வீட்டை போய் படிங்க, நான் முடிக்கிறேன். பாருங்க, அப்ப பாருங்க இந்த காட்சியை பாருங்க. அவன் அறிவிக்காம போனா இவங்க என்ன நடக்கும்? குற்றவாளியா போயிருவாங்க, மறிச்சிருவாங்க. அப்ப அதனால பாருங்க, அப்புறம்தான் அவனுக்கு நீங்க வாசிச்சீங்கன்னா வருது ஞாபகம். அதுக்கு பிற்பாடுதான் அவன் என்ன செய்யறான்டா, அவங்க வாரான். அப்ப பாருங்க, இங்க தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யறான், அதை உறுதிப்படுத்த. இப்ப இதுல காட்சியை நீங்க மாத்தி பார்த்தா இது வேதம் எழுதி வச்சிருக்கு. ஏண்டா திஷ்டாங்கமா அவசியம் இல்லாதன்றா அது எழுதி இருக்காது. ஆமே. அப்ப அதான் தீர்க்கதரிசி கொண்டு வார தேவன் நடப்பிக்க வந்து ஒரு திட்டம். நாங்க சும்மா இருக்கலாது. அதான் தீர்க்கதரிசி சொல்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தப்பட்ட சால்வை என்ற செய்தியில சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி போகாம ஒரே இடத்துல இருந்தபடினாலதான் அவங்க தவறி போனாங்க. அப்ப அதே போல ஒரு கிறிஸ்தவனானவன் முன்னோக்கி போகணும். ஆமேன். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், ஏண்டா தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறேன் என்று இவன் என்ன செய்யணும்டா, தனக்கு பிரியமான ஜனங்களோட அவன் என்ன செய்யறான், தான் பழகுற ஜனங்கள் நேசிக்கிற ஜனங்களோட அவனுக்கு ஒரு வழியை வச்சிருக்கு. ஏன்னா அந்த செய்தி உங்க மத்தியில போகணும். பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாது. அப்ப நாங்க வரையலாது, நீங்க தான் அங்க போகலாம். ஆமேன். அங்க நீங்க காட்சிக்கு என்ன செய்யலாம், உறுதிப்படுத்த அழைக்கலாம். ஆனா நீங்க செயற்படாம அங்கே தேவன் ஒரு வழியை என்ன செய்யலாது, உண்டாக்கல. அப்ப நீங்க இருக்கிறீங்கன்றாதான் அந்த திட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப பச்சைவாளுக்கு உறுதிப்படுத்த அங்க ஒரு தீர்க்கதரிசி வேணும். அப்ப அதுதான் தேவனுடைய காரியம். அப்ப நாங்க இப்ப பாருங்க, இது நான் எடுக்கலாம், நான் காட்சிக்கு நாங்க வரோம். அப்ப இப்ப இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையில பொருத்தப்படும். அப்படி என்றால் நீங்க என்ன செய்யணும், அந்த செய்தியாக இருக்கும். அப்ப அதான் அந்த பாருங்க, எலியாவுடைய காட்சியை நாங்க வாசிக்கிற வழியை அவன் சொல்றான். அவன் என்ன செய்யறான், முதல்ல பாத்தீங்கன்னா கில்கால தொடர்றான். அப்ப அவன் சொல்றான், நீ இங்க இரு. அவங்க வந்து சொல்றாங்க, உண்ட எஜமானனை, உண்ட தலைவனை, என்ன உண்ட ஆண்டவனை எடுக்க. அவன் சொல்றான், நீங்க வாயை பொத்திட்டு சும்மா இருங்க. அடுத்தது எங்க வாரான், பெத்தேலுக்கு வாரான். பெத்தேலுக்கு வர்ற வேலையில பெத்தேல்ல இருந்து தீர்க்கதரிசிகள் வாராங்க. வந்து என்ன சொல்றாங்க, எஜமான் வர போறாங்க, அவன் சொல்றா நீ வாயை போட்டு. அப்ப பாருங்க, யார் பெத்தேல்ல இருந்து வந்து சொல்றான், நீ இங்கே இரு. ஏன்னா இங்கே இரு. அவன் பெத்தேல்ல இருக்கேலுமா, என்னுடைய ஜனங்கள் பெத்தேலன்ற என்ன அர்த்தம், தேவனுடைய வீடு. அவன் பெத்லேமுக்கு தான் போனான். அப்ப பெத்தேல்ல இருந்து தீர்க்கதரிசிகள் வந்து சொல்றாங்க, இங்கே இரு. அவன் சொன்னா வாயை மூடிட்டு சும்மா இருங்க. நான் என்ன செய்யணும், நான் அந்த ரெட்டிப்பான வரத்தை பெறணும். ஆமேன். ரெட்டிப்பான காரியத்தை நான் பெறணும்டா தொடரணும். அடுத்த எரிக்கோ வருது. அப்ப எரிக்கோ, எருசலேமில இருந்து எரிக்கோவுக்கு போகல, எங்க அம்புறாங்க, கல்லர் குகையில அம்புறாங்க. அப்ப எரிக்கோ வந்து பொல்லாத இடம். அது அங்கே அந்த இடத்துக்கு வர்ற வேளையில என்ன நடக்குதுன்னு அவன் சொல்றான், அங்கேயும் வராங்க, சும்மா இரு என்றுட்டு அவன் என்ன செய்யறான், யோர்தான் வா. அப்ப யோர்தான் வரக்குள்ள எலியா சொல்றான், நீ இங்கேயே தங்கிரு, நான் போயிட்டு வாரேன். அப்ப அவன் சொல்ற, இல்ல நான் உம்மை விட மாட்டான். ஆமேன். அவன் என்ன செய்யறான், கடந்து போறான். கடந்து போன பிற்பாடு எலியா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யும். அப்ப அவன் கேட்கிறான், உம்முடைய ஆவியின் வரம், உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யணும், ரெட்டிப்பாக. அவன் சொல்ற, அரிதான காரியத்தை நீ கேட்டாய், நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் போறத வந்து நீ பாத்தியண்டா உனக்கு கிடைக்கும். நீ அங்கெஞ்ச பாத்தியண்டா என்னது இருக்காதண்டா உனக்கு கிடைக்காது. நீ என்னே பார்த்து கொண்டிருந்தா இது சிம்பிளா கிடைக்கும். ஆமேன். அப்ப அதுதான் காரியம். அப்ப அதே போலதான் இந்த மெசேஜ் ஆன, இந்த மெசேஜ் தான் வந்து உங்களை என்ன செய்யுமெண்டா ஆயத்தப்படுத்த முடிந்தக்கு. தீர்க்கதரிசிய தேவன் எலிசேயராக முருகதாயாவாக தேவன் என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். அப்ப அதனாலதான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மணவாட்டிக்கு எலிசேயர் என்ன செய்யறான்,
அங்கே 24 ஆதியாம் 24:53 வாசிங்க. அப்ப எல்லாமே நிறுவனமான பிற்பாடு அவன் அங்க கொடுக்குறான். என்னண்டா அதோட தான் அவன் ஈசாக்க சந்திக்கல. ரைட். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அதான் தீர்க்கதரிசி சொல்றார், இதோட தான் அவ யாரை சந்திக்க முடியும்? அங்க ஈசாக்க சந்திக்கணும். அப்ப ஈசாக்க சந்திக்கணும்டா அதுக்கேற்ற வஸ்திரமானது என்ன செய்யப்படணும்டா அங்கே ரெபெக்காளுக்கு பொருத்தப்பட வேண்டும். ஆமென். அது பிதா, அதாவது ஈசாக்குடைய தகப்பனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அதே போலதான் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினதன் நோக்கமே யார் ஆயத்தப்படுத்த? மணவாட்டி ஆயத்தப்படுத்த. ஆமென். மணவாட்டி அந்த மெட்டீரியல்னாலே அந்த அலங்கரிப்பு அவ பெற்றுதான் அவ என்ன செய்யலாமண்டா ஆயத்தப்படலாம் ஒழிய இந்த செய்தி தான் எப்படி ஒரு மணவாட்டி இருக்கணும், எப்படி ஒரு ஊழியம் இருக்கணும், எப்படி ஒரு ஜனக்கூட்டம் இருக்கணும், எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி நீ நடக்கணும், எல்லாமே அந்த செய்தி தான். அவர் பேசின செய்தி தான் என்ன செய்யலாமண்டா உன்னை ஆயத்தப்படும். அன்னைக்கு மோசேட செய்தி தான் என்ன செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது. ஆமென். அது அங்கே ரட்சிக்கப்படணும்டா நீங்க என்ன செய்யணும்டா அவனை தான் பின்பற்றோம். அப்ப அதனாலதான் பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. அப்ப மோசே மரித்த பிற்பாடு யோசுவா என்ன செய்யறான்? யோசுவா புத்தகத்தை வாசிச்சீங்கடா அப்படியே அங்கே மோசே என்னவெல்லாம் செய்தானோ யோசுவா அப்படியே நடப்பித்தான். ஏனென்னா அங்க தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் எதை செய்தாரோ அதை தான் நடப்பிக்கும். அப்ப அன்றைக்கு எலியாவுடைய நாட்கள்ல எலியா எதை செய்தானோ எலியாவை போல எலியா போனாலும் அந்த ஊழியம் தொடரணுமெண்டா அந்த தொடர்ற ஊழியமானது எலியாவை தான் பின்பற்றணும். அது அங்க பார்த்து இங்க பார்த்து அந்த பள்ளியில நின்று இந்த பள்ளியில நின்று இங்க நிற்குமெண்டா அது இடையிலேயே நின்று. ஆனா அது தொடர்ந்து போய் அதே பார்த்து கொண்டிருந்தா நிச்சயமா என்ன செய்யுமெண்டா அது கிடைக்கும். அப்ப அதனாலதான் அவன் என்ன செய்யறான்டா பாருங்க, அந்த சால்வை விழுந்தவன் அவன் என்ன செய்யறான்டா தண்ட வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். ஏண்டா இனி அந்த வஸ்திரம் வேணாம், எலியாட வஸ்திரம் தான் அவனுக்கு வேணும். ஆமென். அதே போலதான் ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த தேவனுடைய ஆவி வந்து அவன் பழைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருவான்? கிழிச்சிருவான். ஆமென். பழைய வாழ்க்கையை கிழிச்சிட்டு அவன் என்ன செய்வான்? அந்த வஸ்திரத்தோடு தேவனுடைய அபிஷேகத்தோட தேவனுடைய வாழ்க்கையோட தேவனுடைய காரியத்தோட தான் நடப்பான். ஏனண்டா அதுதான் அவனை ஜீவனுக்கு நடத்த முடியும். அதுதான் தேவன் செய்த கிரியைகளை அவனால் நடப்பிக்க முடியும். ஆமென். அதுதான் மார்க்கு 16 நீங்க அதை வாசிங்க. 16 கடைசி வசனம். அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை அவர்களை உறுதிப்படுத்தினார். 16:20. நான் இந்த இதோட அடுத்த 2 பாதியம் தான் எடுத்த, நான் நேரம் காணாதபடி அதை வாசிக்கிறேன். அடுத்தது யோவான் 14:12. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். பாருங்க, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எது உறுதிப்படுத்தது? வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அடையாளங்களினாலதான் எது உறுதிப்படணும்னா வார்த்தை உறுதிப்படணும். அதனாலதான் தேவன் உங்கள் மத்தியில வார்த்தையை எழுதினார். அதனாலதான் யோவான் 14:12 சொல்லுது, நான் பிதாவினிடத்துல போறபடினால நான் வந்து என்ன செய்யறேன்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை விட பெரியதான. அது ஆங்கில வேதாமத்தில் அப்படி அல்ல. தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா அதிகமான கிரியையில ஆமென் அவன் செய்வான். பெரியண்டா இயேசு கிறிஸ்துவோட பெருசா எங்களுக்கு செய்யலாது, ஆனா நிறைய நடக்கும். ஏன்னா மணவாட்டி எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவள் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கூடாரமாயிருக்கிறபடினால அவள் அற்புதங்களை செய்வாள். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறபடினால அதே கிரி அற்புதம் மாத்திரமல்ல ஜீவியம். ஆமென். கிரியைகள் தன்மைகள் எல்லாமே என்ன செய்யுமெண்டா அங்க வெளிப்படும். அதான் உங்களோட வாழ்க்கை இந்த செய்திக்கு பொருத்தமாயுள்ளதா? ஆமென். இந்த செய்தியை நீங்க நேசிக்கிறீங்களா? செய்தியாக ஜீவிக்கிறீங்களா? செய்தி எதை சொல்லுது அதன்படி உங்களோட வாழ்க்கையை அமைக்கிறீங்களா? அந்த செய்தி வராம உங்களோட வாழ்க்கை மாறாது.
ஆமேன். அப்போ நான் நேற்றைய தினத்தில் அந்த சவனோட கதைக்கக்குள்ள அப்போ அவர் சொல்லக்குள்ள அது நான் அதை என்னோட வச்சு நான் ஒப்பிட்டேன். ஏண்டா அவர் சொல்றது அது சத்தியமாக இருந்தது. அந்த தவறை நாங்கள் செய்தோம். ஏனண்டா அவர் ஒரு காலத்தில் இங்கே வந்த நேரத்தில் அவமதிக்கப்பட்டாங்க. நாங்கள் அவங்கள வீடுகளில் ஏற்றுக்கொள்ளல. நாங்கள் வளமையாக என்ன செய்யோம் கண்டோன்னே நாங்கள் பொதுவாக நாங்கள் ப்ரைஸ் லோட் சொல்லி மரியாதை செலுத்தி நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டை கொண்டு போய் வச்சு கஷ்டப்படுவான், நம்ம ஏன் வீட்டை கொடிச்சு சிரமப்படுவான், நம்ம ஏன் அப்படி அதை நேசித்து அப்படி காரியங்களை நாம் என்னண்டா எங்களுக்குள்ள ஒரு சுயநலம் இருந்து அப்போ காரியங்கள் என்ன செய்யும் எங்களுக்குள்ள இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு மனிதனை நம்ம கணம் பண்ண மாட்டோம். கணம் பண்ணுறேன்னா நாங்கள் ப்ரைஸலோடு சொல்லி நாங்கள் அந்த எங்களுக்குள்ள தன்மையில் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் செய்தி ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அது என்ன செய்யும்னா அந்த மனிதனுக்காக எதையும் செய்யும். ஆமே, அந்த மனிதனுங்களோட வீடுகளில் வைக்க நாங்கள் பயப்பட மாட்டோம். அந்த மனிதனை நேசிப்போம், அதுக்காக உபகாரங்களை செய்வோம். நாங்கள் என்ன செய்வோம்னா அது எங்களோட வாழ்க்கையை எது மாற்றினதுன்றா இந்த செய்தி. அப்போ அதனால தான் ஒரு காலத்தில் இங்கே கூட்டத்துக்கு புதிதான ஜனங்கள் வரக்குள்ள எல்லாரும் சொன்னாங்க, அங்கேயா போகிறாங்களோ வாசலில் வெளியே தான் வைப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவங்க உங்களோட இதை திறந்து கொடுக்க மாட்டாங்க. அது உண்மை அவங்க சொன்னது. ஆனால் இப்போ நீ பாராமே. ஏனண்டா செய்தி வந்தோன்னா அது எல்லாத்தையும் மாற்று. தனக்கென வாழாமல் பிறனை அது என்ன செய்யும்னா மரியாதை செய்ய வைக்கும். ஆமே, அவனை உபசரிக்க வைக்கும், அவன் தன்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வைக்கும். சுயநலம் இருக்காது, பாயண்டுட்டு போவாது. என்ன செய்யுமெண்டா வீட்டுக்கு வாங்க. ஏண்டா அது கர்த்தருடைய மனிதர்கள். ஆமே, தேவனுடைய ஜனங்கள். ஆமே, தேவனுடையவர்கள், இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள், எங்களுடைய உறவாயிருக்கிறார்கள், எங்களுடைய சௌரராயிருக்கிறார்கள் என்று அது எல்லாத்தையும் திறந்து கொடுக்க அது வைக்குமெண்டா செய்தி மட்டும்தான் மாற்றும். ஆமே, உங்களுக்குள்ள தேவன் வந்தால் மட்டும்தான் மாற்றலாம். அதை தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் இந்த செய்தியிலேயே பிறந்திருந்தாலும் செய்தி எங்களுக்குள்ள வரையல். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரம் வர்ற வேளையில் செய்தி வந்தோடனே எங்களுக்கு டோட்டலி என்ன செஞ்சுட்டு எங்களை மாற்றி. ஆமே, இப்போ உலக ஜனங்களை நேசிப்பதை விட தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களை எங்கட வீட்டுக்கு வரணும் என்று நேசிக்கிறேன்டா அது தேவன் வாரத்துக்கு சமனாக இருக்கிறது. ஆமே, அப்போ அதுதான் அது. ஏனண்டா இந்த சுவிசேஷம், ஆமே, இந்த செய்தி எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமாக மாறும். அது மாறாட்டி நாங்கள் இந்த நாளுக்குரிய ஜனம் அல்ல. ஆமே, இந்த நாளுக்குரிய மனவாட்டி அல்ல. வார்த்தை ஒவ்வொன்றை வைக்கிற வேளையில் எங்களோட வாழ்க்கையோட பொருந்தோம். ஆமே, வார்த்தை வர்ற வேளையில் நாங்கள் எந்த ஞானத்தோட சிந்திக்காம அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில பொருத்தமா இருக்கிறதா, ஆமே, அந்த வார்த்தை என்னோட சரியா பொருந்துதா, என்னுடைய ஜீவியம் எதற்காக என்ன அழைச்சார், நான் தேவனுக்காக ஒரு மனிதன் ஆயத்தப்படுத்தணும். அந்த மனிதன் மறந்திருக்கிறான். தாவீது மறந்திருந்தான். அங்கே பச்சைபால் போக வேண்டும், அங்கே தீக்கசி போக வேண்டும். ஏன் தேவன் தண்ட திட்டத்தை நடப்பிக்க தெரியாதா? அப்ப தீக்கர் சொல்லியிருக்கலாமே, தேவன் நினைத்தது தடை பண்ணாது, நீ பேசாம இரண்டு சொன்னானா? அவன் சொல்றான், நீ போ. அவன் போனா உண்ட பிராணன் போயிடும். அப்ப தீக்கர்த்தி தெரியாமையா சொல்ற? புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒவ்வொரு சூழலுக்கு அவர் காட்சியில வர்ற விதமா நீங்க நடக்கும். அப்ப தேவன் இன்றைக்கு அவருடைய எண்ணமும் செய்யமாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டாலும் அவருடைய மனைவி இங்கே இருக்கிறார். ஆமேன். தேவன் அங்கே எங்களோடு இருக்கிறபடினால அவர் சொன்ன உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். ஆனா உலகம் என்ன காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஆமேன். அதுதான் வார்த்தை இருந்தா நீங்க அவரை காணணும். நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏனண்டா நீங்க வற்புறுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிற தா, நீ திருப்பி தா, நீ என்னுடைய இழந்ததை தா, என்னுடைய சந்தோஷத்தை தா, என்னுடைய எல்லாத்தையும் நீ திரும்பி தாண்டு ஏண்டா கேட்க முடியுமேண்டா தேவன் அந்த உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறாமே. அதுக்கு தகுதி நாங்க இல்லை. ஆனா இந்த செய்தி எங்களை தகுதிப்படுத்திருக்காமே. இந்த செய்தி எங்களை மாத்தி இருக்குது. ஏனண்டா அதுதான் எங்களோட வாழ்க்கை, அதுதான் தேவன் உங்களை வச்சு. அதனால நீங்க சும்மா இருக்காதீங்க. ஆமே, நீங்க தேவனுக்காக எதையாவது செய்யுங்க. ஏன் நாங்க பாடுபடுறோம்டா, நாங்க இங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க மனவாட்டி ஆயத்தப்படுத்த தேவையில்லை. ஏன்னா மனவாட்டி உலகத்தோட்டத்து, ஆனா ஒன்று நடப்பிக்காம அவ அனல் மூட்ட முடியாது. ஏன் தாவீது மறந்தது?
தாவீது அவன் மறந்து போயிருந்தான். ஆமென். அப்ப வேதம் அதை சாட்சி பெற தாவீது அதை மறந்து போயிருந்தான். அப்பயே அதை மறக்கணும், நினைப்பூட்டல். ஆமென். அது அமுனிசியா. அங்க ஒரு தீக்கர்சி வரணும், அங்க ஒரு மனைவி வரணும், ஒரு சபை வரணும். அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யணும்? அதை மாற்றணும். அதுக்காக தான் அவ சொன்னேன், நீங்க பக்தி விருத்தி அடைந்து நீங்க பரிபூரணம் அடையணுமெண்டா நீங்க சபைக்கு போங்க. ஏனண்டா அதுதான் உங்களை பரிபூர்ணப்படுது. முன்குறிக்கப்படாதவன் சபைக்கு வர மாட்டான், அதை நேசிக்க மாட்டான், அதோட ஒரு பகுதியா மாற இயலாது. அவனுக்குள்ள என்ன செய்யும்? வேற்றுமை இருக்கும், காரியங்கள் இருக்கும், கொள்கை இருக்கு. ஆனா அவன் தேவனை நேசிப்பானானா அவன் சபைக்கு வருவான்டா. அந்த சபையில இருந்துதான் அவன் தேவன் அவனோட பேசுவார். ஆமென். அதுதான் அவர் காலங்காலமாக தேவன் வைத்த வழியா இருக்கிறது. அதை விட அவர் வேறொரு வழி மனிதனுக்கு வைக்கவில்லை என்று தீர்க்கதரிசி சொல்றா. அது எப்பொழுதும் அதே ஸ்டைல், அதே காரியத்தை தான் அவர் என்ன செய்யறார்? நடப்பிக்கிற தேவனாயிருக்கு. அப்ப பாருங்க, எங்களோட வாழ்க்கை மாறும், எங்களோட இயல்புகள், எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறும். எல்லாமே மாறாம அப்ப அதான் தீர்க்கதரிசி இந்த பாருங்க, நான் எடுத்த புத்தகத்துல எடுத்தேன், அது வரவே இல்லை. அதுல அவர் சொல்றாரு என்னடா, இந்த சால்வையானது கீழே விழுற வேளையில அந்த சால்வையே எலிசாவுக்கு ஏத்த மாதிரி தேவன் வெட்டே இல்லையா. சால்வைக்கு ஏத்த வண்ணமாக எலிசாவை அவர் மாத்தினார். ஆமென். அந்த உடுப்பு அந்த அது போக்குறது சால்வைக்கு ஏத்த மாதிரி தான் எலிசா பொருந்தோணும். அங்க எலிசாவுக்கு ஏத்த மாதிரி சால்வை பொருந்தாது. ஆமென். அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, 10 வருடம் அவனை இந்த எலிசாவை தேவன் புடமிட்டாராம். ஏனென்றா இந்த சால்வைக்கவும் பொருந்தோணும். அப்ப அதே போலதான் இந்த செய்திக்கு பொருந்ததான் உங்களையும் எங்களுக்கு நிறைய பொருந்த வேண்டியுள்ளது. ஆமென். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இன்னும் எங்களை மாத்தணும். எங்களால மாத்த இயலாது. நாங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்ன மாத்தும். ஆமென். நீர் என்ன எங்களை நாங்க அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் சிறந்த வழியா இருக்கிறது. அதை விட வேறு வழியே இல்லை. ஆமென். அப்ப அதை நாங்க செய்தா தேவன் எங்களை மாத்துவார். நீங்க வேதத்தை வாசிக்க தேவன் அங்க பேசிட்டே இருப்பார். ஆமென். ஏன்னா வார்த்தை தான் ஜீவனா இருக்கிறது. ஆமென். இப்ப இவர் ஒழுங்கதான் கொண்டொழிய வேதம் தான் ஜீவனா இருக்கிறது. நீங்க வேதத்துலதான் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த புத்தகத்திலே சொல்றேன், பயன்படுத்தப்பட்ட சால்வையிலேயே அவர் சொல்றேன் ஆதியாமம் தொடக்கமாயிருந்தது, அங்கதான் உண்மையான விசுவாசியும் இருந்தான், அங்கதான் மாய்மால காரணம் இருந்தான். அதே நேரம் ஒரு வசனத்தை மறந்துட்டேன். அவர் ஒரு வசனத்தை சொல்றே பாருங்க, அங்கதான் ஒருவர் இருந்தார். அங்கதான் அலட்சிய போக்கு உள்ளவர்களும் இருந்தார்கள். இங்கேயும் பாருங்க, அலட்சிய போக்கா இருக்கிறோம் என்ன. அப்ப பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, ஆதியாம் தொடங்கினதை தவிர இவ்வுலகத்தில் வேறொன்றும் இல்லை, அதுவே தொடக்கமாயுள்ளது. ஒவ்வொரு இசமும் அங்குதான் ஆரம்பித்தது. ஆரம்பித்த ஒவ்வொன்றும் ஆதியாமத்தில் தான் ஆரம்பித்தது. மேலும் உண்மையான சபையும் ஆதியாமத்தில் தான் ஆரம்பித்தது. கள்ள விசுவாசிகளும் ஆதியாமத்தில் தான் ஆரம்பித்தனர். அலட்சிய போக்குள்ளவர்களும் அங்குதான் ஆரம்பித்தனர். ஆதியாமம் என்பது தொடக்கமாயிருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, அவன் அந்த மணி நேரத்துக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்த எலியாவை சொல்றேன், தேவன் பூமியிலே தமக்கென ஒரு சாட்சியும் இல்லாமல் ஒருபோதும் அவர் விட்டு விடலை. அப்ப இன்றைக்கு நாங்க சாட்சியாளரா இருக்கிறோம். ஏண்டா எப்பயுமே தேவன் ஒரு சாட்சியாளர் அவரை வைத்து அவனை கொண்டுதான் மற்றவன் பார்க்கல. ஏன் நாங்க இங்க வாங்கினதுக்கு அவங்க புலன்னு சொல்லல, இந்த ஒழுங்கானது ஒரு இடத்துல தான் நடைபெறும். ஆமென். அப்ப அதனாலதான் அந்த ஒழுங்கு நடைபெற ஜனங்கள் தங்களை மாத்தி கொள்றாங்க. ஆமென். எவ்வளோ காரியம் இந்த சபையானது முன்மாறியா இருக்கிறது. ஆனா ஒரு காலத்துல இது எண்ணப்படாத சபையா இருந்தது. இன்னைக்கு எங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனுடைய கிருபையானது இந்த இடத்துக்கு திரும்பினதா இருக்கு. ஏனண்டா நாங்க வார்த்தை அரணாக வச்சோம். ஆமென். எங்களுடைய பலத்தை வைக்கல, எங்களுடைய ஜனத்தை வைக்கல, எங்களுடைய கட்டடத்தை வைக்கல. நாங்க வார்த்தை எப்படி ஒரு மனிதன் ஒரு சபையானது தேவனுடைய வார்த்தை எப்படி செயற்படணும் அங்க வைக்க ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஏனண்டா வார்த்தை அங்க வருகிறது. ஆமே. அதனாலதான் இன்னைக்கு ராப்போஜனமான எதிர்த்தவங்களை நாங்க செய்ய வச்சோம். ஆமே. இந்த ஐக்கியமானது எப்படியானது என்பதை நாங்க நிரூபித்தோம். அதனாலதான் எங்களோட ஐக்கியம் ஒவ்வொரு முறை நடத்தக்குள்ளையும் நாங்க ராப்போஜனத்தோட செஞ்சோம். ஏனண்டா
நாங்கள் அவரை நினைவு கூறுகிறோம். அவர் ஒருவரே தேவன், அவர் எங்களுக்காக மரித்தார். ஆமென். அதனால தான் இதில் இணைகிறவன் அந்த வார்த்தையும் பிதாவும் குமாரனோடு இணையோனும். இந்த கொள்கைக்கு இடைப்பட்டாதான் அவங்களோடு இருக்க இயலும். ஆமென். அதனால தான் நாங்கள் அதிலேயே நாங்கள் இணைய வச்சோம். ஏனென்றால் ஒவ்வொருவர் எந்த மனிதர்கள் எந்த கொள்கையில் இருக்கலாம், கோட்பாடுல இருக்கலாம், எந்த உபதேசங்கள்ல இருக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். ஆனால் தேவன் வைத்த கொள்கை இது. அதில் எந்த மனிதன் இணங்குறானோ அவனோட நாங்கள் ஓட தயார். அவன் எங்களோட வருகிறதுனால அவனுடைய கருத்துக்கு நாங்கள் எப்போதும் இணைகிறவர்கள் அல்ல. ஆமென். நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத ஜனமா இருக்கிறோம். ஆமென். நீங்க உலகத்தில் ஒரு ஜனத்தோட கதைச்சாலும் அவனை போல நீங்க உண்மையானவங்களால தான் மாற மாட்டீங்க. ஏண்டா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த தன்மை அவனோட ஒத்து போகாது. உங்களோட வீட்டுல மனைவியோ தாயோ பிள்ளைகளோ கணவனோ யார் இருந்தாலும் அவங்க செய்யற தவறை நீங்க செய்யாம இருக்கு. ஏனண்டா நீங்க ஒரே குடும்பமா இருந்தா செய்ய மாட்டீங்கடா. உங்களுக்குள்ள அந்த செய்தி இருக்கிறது. அதே போலதான் இந்த செய்தியானது உங்களுக்குள்ள இருக்க மட்டும் எதையுமே மாத்தாது. ஆமென். அப்ப பாருங்க, டைம் நின்றபடினால போயிட்டோ இல்லையோ தெரியல, நான் முடிக்கிறேன்டால். ரைட். அப்ப பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தால் தேவன் பூமியிலே தமக்கான ஒரு சாட்சி இல்லாமல் ஒருபோதும் விட்டு விடவில்லை. தேவன் தமது கரங்களை அவன் மேல் வைத்து ஒரு சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் எப்பொழுதும் கொண்டிருந்தார். அவர் அன்னைக்கு கொண்டிருந்தார், இன்றைக்கும் அவர் என்ன செய்வார்? தன் மீது ஒரு கரத்தை வச்சு ஒரு சாட்சியாக ஒரு மனிதன் அவர் எப்பொழுதும் அவர் வைப்பார். ஆமென். அவர் இங்கே என்ன செய்வார்? இதே சாட்சியாக இந்த செய்தி ஜொலிக்கத்தக்கதாக, செய்தியோடு ஒரு சபையை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அதுல பொருந்தத்தக்கதாக அவர் எங்காவது ஒரு சபையும் வச்சிருப்பார், எங்காவது ஒரு மனிதனை அவர் வைத்திருப்பார். ஆமென். ஏனென்றா அதுதான் மற்றவர்களை மாற்றக்கூடிய ஒரே வழியா இருக்கிறது. ஆமென். ஏதாவது இடத்தில் எப்பொழுதும் கொண்டிருந்த. எனவே ஆதியாமம் முதற்கொண்டு அவர் அப்படிப்பட்ட நபரை கொண்டிருப்பாரானால் தேவன் தம்முடைய கரத்தை அவன் மேல் வைக்கக்கூடிய ஒரு மனிதனை நிச்சயமாக இப்பொழுதும் எங்கே ஒரு இடத்திலே அங்கே கொண்டிருக்கிறார். ஆமேன். அதுக்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது அது ஒருவருக்கு மேற்பட்டோர் அவர் தம்முடைய கரத்தை அவன் மேல் வைக்கக்கூடிய அநேக மனிதர்களை அவர் கொண்டிருக்கிறார். ஏனெனில் நாம் ஒன்று சேர்க்கப்படும் நேரத்தின் அறுவடை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். அதே போல இந்த டைம்ல நிறைய பேரை வச்சிருக்கிறார். ஏனென்றா அது மனவாட்டி. ஆமேன். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிற வேளையில தான் அது என்ன செய்யப்படும்? சாட்சியாக வைக்க முடியும். அதை விட தேவன் அதை எப்பொழுதும் அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் மாறக்கூடியவர் அல்ல. அவர் எப்பயுமே தண்ட திட்டத்தை நடப்பிக்கணும்டா அவர் எப்பொழுதும் ஒரு மனிதன் அவர் பயன்படுத்துறவர். அதை தான் என்னுடைய செய்தி. ஆமேன். அதனால தான் சாலமோன தேவன் தீர்மானித்திருந்தாலும் அதை நடப்பிக்க அங்க ஒரு மனிதன் அவர் நிச்சயம் அவசியமாயிருந்தது. நோவாட காலத்துல ரட்சிக்கணும்டா அங்க ஒரு மனிதன் அவசியம். அப்படி வேதத்துல ஒவ்வொரு முறையும் பார்க்கக்குள்ள தேவன் அதை தான் அவர் வழியா வச்சிருந்தார். ஆமே. அவர் எப்பயுமே மாறுறதில்லை. அதனாலதான் நாங்க அன்றைக்கு சாமுவேலையும் பார்த்தோம். சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ண தேவன் யாருக்கு ஆலோசனை சொல்றேன்? சாமுவேலுக்கு. சவுல அபிஷேகம் தாவீது அபிஷேகம் பண்ண யாருக்கு ஆலோசனை? சாமுவேலுக்கு என்ன ஆலோசனை சொன்னேன்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிடு. அவர் என்ன ஆலோசனைன்றா, நீ போக்குள்ள என்ன சவுல்ற ஜனங்களோ சவுளை பார்த்தா எங்க போறன்னு சொல்லு, பழி செலுத்த போறன்னு சொல்லு. எங்க போறா? ஏன் தேவன் அப்படி சொல்லணும்? பழி செலுத்தி அவர் போரு. என்னதுக்கு போரு? தாவீது அபிஷேகம் பண்ண. அப்ப தேவன் யாருக்கு பயப்படுறாரு? தேவன் விளங்குதா உங்களுக்கு? தேவன்ட சிந்தியா வர மட்டும் வேதம் புரியாது. இன்றைக்கு அதே வேதம் நடந்து இருக்கும், உங்களுக்கு புரியாது. ஏண்டா நீங்க என்ன செய்வீங்கண்டா, வேத ஒழுங்க காண தவறினதுனால, வேதம் தெரியாதபடினால விடிய காலத்து வெளிச்சம் உங்கள இல்லை. அப்ப நீங்க இரவேல என்ன செய்வீங்க? படுத்துருவீங்க. விடிய காலத்து வெளிச்சத்துல என்ன செய்வீங்க? நடப்பீங்க. அப்ப வெளிச்சம் இல்லாட்டி என்ன செய்வீங்க? வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அப்ப அதனாலதான் வேதம் தெரியாட்டி உங்களால நடக்கலாம். ஆமே. அப்ப அந்த என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்துல தான் நீங்க நடக்கும். அப்ப அந்த வெளிச்சம் என்ன? வேதம் இன்னொரு சங்கீதம் சொல்லுது என்ன? வேதமே வெளிச்சமாயிருக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு
வெளிச்சமாயிருக்கு. அப்ப பாருங்க, அந்த வெளிச்சம் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கையில இருக்கணும்னா வேதம் இருக்கும். அப்ப தேவன் அதுக்காக பொய் சொல்ல அவர் சொல்லி கொடுக்கல, அவர் அது காரியத்தை செய்யல. தேவன் திட்டத்தை நடப்பிடிக்க அந்த மனிதர்களை கொண்டு போகும்போது அந்த மனிதர்கள் செயற்படுகிற விதங்கள் வித்தியாசமாயிருக்கு. அதை வைத்து அந்த மனிதர்கள் தவறென்று நீங்க நினைக்கலாம். அதை தான் நீங்க சொல்லவார். ஆமேன். அதுக்காக அவர் பொய் உரைக்கிற தேவனும் அல்ல. அவர் என்ன செய்யற, அந்த திட்டத்தை நடப்பிக்க தேவன் ஒரு வழியை வச்சு. ஆமேன். தேவன் வார்த்தை நிறைவேறும். அப்ப அதான் தீர்க்க சொல்லு, எகிப்திலேயே அவரை அனுப்பணும்டா வார்த்தை நிறைவேறும். என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைச்சு, அப்ப அதுக்காக அவர் பயந்து அனுப்பினேன். வார்த்தை நிறைவேறும். ஆமே. வார்த்தை புடமுடணும். ஆமே. வார்த்தை நிறைவேறும். அந்த காலத்துக்கு அவர் அவன் மோசையை அழைச்சி போட்டு 40 வருஷம் அங்க போ அனுப்பினேன். வார்த்தை அவனை புடமிடணும், அவன் வளரணும். ஆமே. அந்த வார்த்தை அதுக்குள்ளாக நிறைய சம்பவங்கள் நடக்கணும், காட்சி வரணும்டா தேவன் ஒரு காட்சியை செய்யணும். ஆனா தேவன் எப்பொழுதும் மாறுற தேவன் அல்ல. நீங்க வார்த்தையை அறிஞ்சா நீங்க வார்த்தையின்படி நடப்பீங்க. ஆமேன். தேவனை விசுவாசிப்பீங்க. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறத நீங்க காணுவீங்க. ஆமேன். அப்ப அந்த சால்வியானது என்ன செய்யப்பட்டதாண்டா, அந்த வார்த்தையோடு என்ன செய்யப்பட்ட, அவனுடைய வாழ்க்கையோட பொருத்தப்பட்டது. ஆமேன். அப்ப அதனாலதான் தீர்க்க சொல்ற, அந்த ஜீவியமானது அவனுடைய அங்கே அந்த எலியாட இரட்டிப்பான வரத்தை அவன் பெறணும்டா அந்த செய்தியானது அவன் என்ன செய்தது, அவனோட வாழ்க்கையோட பொருத்தப்பட தேவன் என்ன செய்தேரண்டா 10 வருட காலமாக தேவன் அவனை நடத்தினேர் என்று அங்கே தீர்க்க சொல்ல. அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த செய்தியோடு அது பொருத்தப்பட வேணும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் தேவனுடைய சிந்தையாக இந்த செய்தியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதனாலே நான் இந்த வேளையிலே, நான் செபிக்கிற வேளையிலே ஆண்டவரே, நீ என்னுடைய இந்த செய்தியோடு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோடு என்னுடைய ஜீவியம் மாறத்தக்கதாக என்னை மாற்றும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கிற வேளையிலே எங்களுடைய தாழ்மை அவர் தேவன் அங்கே உணர்ந்து அவர் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலே நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற வேளையிலே நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இந்த செய்திக்கு பொருத்தமாய் உள்ளதா என்று ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவரே நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த செய்தியானது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உலக தோட்டத்துக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய திட்டத்திலே நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு வேளை நாங்கள் மறந்திருக்கலாம், அல்லது நாங்கள் மறதியிலே இருக்கலாம். நாங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் மறந்து நாங்கள் ஜீவிக்கலாம். ஆனாலும் நீர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே ஆண்டவரே, நீ ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்வாயாக என்று சொன்னது போல நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய், அதனாலே என் பேரிலே உனக்கு குறையுண்டு என்று சொன்னது போல கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறந்த ஒவ்வொன்றையும் நீ நினைப்பூட்டி கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாக அதை செய்யத்தக்கதாக நீர் எங்களை ஒரு கருவியாக வைத்திருக்கிறீர். ஒரு மனிதன் இல்லாமல் எப்பொழுதும் தேவன் செயற்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, அந்த செயற்திட்டத்தை நடப்பிக்க அங்கே ஒரு ஜனக்கூட்டம் வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். உம்முடைய வார்த்தையும் அங்கே சாட்சி பகிர்றதா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தாவே, எலியா அந்த அபிஷேகத்தை பெறணும் என்றால் இந்த பூமியில இருந்த ஒரு மனிதனை அவன் பின்பற்ற வேண்டியதா இருந்தது. ஆண்டவரே, அந்த மனிதன் அவனுக்கு அவசியமாயிருந்தது. அந்த மனிதனுடைய அந்த அவசியம்தான் அவனுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்ததா இருக்கிறது. அங்கே டிரெக்டாக எலியாவின் தேவனே, பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒரு சால்வையை அனுப்பும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. உம்முடைய அங்கே சால்வை எனக்கு வேண்டும், உம்முடைய அபிஷேகம் தான் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்டான்.
நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் எலிசா அங்கே எலியாவுக்குள் என்ன இருந்தது என்பதை அறிந்திருந்தான். அதனால்தான் அவனுக்குள் தேவன் இருந்தார் என்றதைனாலேதான் அவன் எலியாவின் தேவன் எங்கே என்று அவன் அடித்த வேளையிலே அங்கே ஜீவனானது புறப்பட்டு வந்து அங்கே யோர்தானானது அங்கே பிளக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு தீர்க்கதரிசிக்குள்ளாக எலியாவின் தேவனே பிரணாமின் தேவனே என்று சொல்லத்தக்கதாக பிரணாமுக்குள் தேவன் அசைவாடினதை நாங்கள் அறிந்தபடினாலே, தேவன் அவருக்குள் இருந்தபடினாலே, அங்கே பிரணாமுக்குள் இருந்த தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்தபடினாலே நாங்கள் அந்த செய்தியை பின்பற்றத்தக்கதாக, அது எங்கள் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்தவர்களை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே தங்களை தாழ்த்தினவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஒரு கருவியாக மாறி கத்தாவே இதுக்கு உண்மை முத்தமாக ஆண்டவரே எங்களை தேவன் ஒரு திட்டத்துக்காக இந்த தேசத்திலே இந்த பிரதேசத்திலே வைத்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து அவர்கள் மறந்த காரியங்களை நாங்கள் நினைப்பூட்டி அவர்கள் வார்த்தையிலே செய்யாததை நாங்கள் செய்ய வைக்க நாங்கள் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் அதை சிந்தித்து ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு மகத்தான கூட்டங்களை நடப்பிக்கிற வேளையிலே ஒரே ஆவியாக ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே தாங்கள் தூர இருந்து பார்க்காத வண்ணம் உள்ளே நுழைந்து ஆண்டவரே உத்தமத்தோடு தங்களை ஒத்துழைக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரத்தக்கதாக நீர் அவர்களோடு பேசும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை ஆசீர்வதியும், இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ் நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.